கண்டு உடையாத. இந்த வார்த்தையோடு முடிக்க விரும்புகிறேன். கஷ்டம் உன்னை சாப்பிடக்கூடாது, நீ உன் கஷ்டத்தை சாப்பிடணும். அதை சாப்பிட 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 கர்த்தர் உனக்கு பலனை தருவார். கஷ்டம் உனக்கு ஆகாரமாய் மாறுவதாக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 2 வார்த்தையோடு நான் முடித்து கடந்து போக விரும்புகிறேன். மார்க் ஹேங்கின்ஸ் சொல்லும்போது சொன்னதை நான் உங்களுக்கு திருஷ்டாந்தமாய் ஒரு முறை சொல்லியிருக்கேன், சொல்லி முடிக்கிறேன். பியானோ கடைக்கு போனீங்கன்னா, அமெரிக்காவில் பியானோ வாசிக்கிறோம் இல்லையா, பெரிய பியானோ. நம்ம சர்ச்செல்லாம் கீபோர்டு தான் இருக்குது, இது உதவாது. ஆமென். இது 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் விற்றா 30,000 ரூபா கூட தேராது. நான் சொல்கிற பியானோ கடையில் போனால் $500 பியானோ இருக்குது, $5 லட்சம் பியானோ இருக்குது. நான் கடைக்காரனை கேட்குறேன், யோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு சைஸு, அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, என்னத்துக்கு அவ்வளோ வேலை அதுக்கு? இது 500, அது 5 லட்சம். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? வாங்க சொல்கிறேன்னு காட்டுறாரு. அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, பியானோ உண்டாக்குற மரம், அந்த மரம் $500 மரம், காட்டு மரம் வெட்டினது. ஆமென். அது சாதாரண மரம். அப்போ அது மட்டும் என்ன மரம்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மரம் காடு வெளிகளில் மலை பிரதேசத்திற்கு மேலே 100-200 ஆண்டுகள் காற்று வீசும் தெற்கு பக்கமாகவே அந்த மரம் திரும்பி நிற்குது பாருங்க. அந்த காற்றெல்லாம் பட்டு 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 அந்த மரத்தின் அந்த பக்கத்தில் வெட்டப்பட்ட பலகையினால் செய்யப்பட்டது. ஏன்னா இது 200 வருஷம் காற்றையும் மலையையும் வெயிலையும் அடித்து வாங்கின அந்த மரத்தின் இந்த பக்கம் வேற, அந்த பக்கம் வேற. கிழக்கு மேற்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூரியன் உதித்து வருகின்ற வெயிலையும் காற்று வீசுகின்ற பகுதியிலும் வீசின அந்த பக்கத்தின் மரமே, அதை அறுத்து பார்த்தாலே ஒரு வித்தியாசமாம், அதுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம். அதில் வாசித்தினா அதில் வர்ற ஓசையே ஒரு தனி ஓசை. காட்டுப்படாத பக்கத்துக்கு $500, $500. காற்றுப்படுகிற வெயில் படுகிற மரத்தின் பக்கத்திற்கு $5 லட்சம். காற்றுப்பட்டவங்கள்லாம் நீங்கள் விலை உள்ளவங்க. தொட்டிலேயே ஆட்டி போற கஷ்டத்தை சாப்பிடு. ஈட் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தையும் கடந்து போகணும். நல்லது நடந்தா நம்ம சொல்லுவோம், ஐ எம் சோ லக்கி லக்கி. கெட்டது நடந்தா கர்த்தரனை சோதிக்கிறார். இன்னைக்கு அதை மாற்று. லக்கி கிறிஸ்தவனுக்கு இல்லை. நோ மோர் லக். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட சகலமும் லக்கே கிடையாது. நல்ல